سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய உலகத்தில் 170 கோடி பேர்களுக்கும் மேலாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வுலகத்தில் 170 கோடி நபர்கள் ஒரு மனிதரை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், அவர் காட்டிய வழிமுறையின் அடிப்படையில் நடக்கிறார்கள் என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் இத்தனை எண்ணிக்கையில் பின்பற்றுபவர்களாக நிச்சயமாக நாம் பார்க்க முடியாது. அதிலும் முக்கியமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, அவர்கள் காட்டிய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வேறு எந்த மதத்திற்கும் இல்லாத அளவிற்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் அதிகரித்து வரக்கூடிய கால நேரத்திலேயும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறதே தவிர, இந்த எதிர்ப்பின் காரணத்தினால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவருடைய எண்ணிக்கை குறையவே இல்லை என்பதும் முஹம்மது நபி அவர்களுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மிக கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைத்த இவர்களுடைய கொள்கை, இவருடைய கோட்பாடுகள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினாலும் நடுநிலைவாதிகளாலும் பாராட்டப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இத்தனை கோடி மக்கள் பின்பற்றுவதற்கு அவர் செய்த சாதனைகள் என்ன என்பதை நீங்கள் வரலாற்றிலே நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவர் சொன்ன கொள்கையும் அவர் நடந்து காட்டிய வழிமுறையும் மிக முக்கியமான காரணமாக திகழ்வதை நாம் பார்க்கிறோம். உலக வரலாற்றில் வரலாற்று ஆசிரியர்களாக இருந்தவர்களும் அரசியல்வாதிகளாக இருந்தவர்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாமல் இருந்ததில்லை. பெர்னார்ட் ஷாவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பேராசிரியராக இருந்த மைக்கேல் ஹார்ட் என்பவரை நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவை நீங்கள் பார்க்கலாம். நம்ம தமிழகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெரியாரை எடுக்கலாம், அண்ணாவை எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள், வரலாற்று ஆசிரியர்கள், சமுதாய தலைவர்கள் என்று ஏராளமானவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். அவருடைய கொள்கையை பாராட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய தந்தையாக போற்றப்படக்கூடிய காந்தியடிகள் உட்பட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி இருக்கிறார். எவ்வளவு தெளிவாக அவர் சொல்லுகிறார், இஸ்லாம் வாளால் பரவியது என்று சொல்வதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இஸ்லாம் ஆளினாலில் தான் பரவியது. இந்த முஹம்மது வாளை கொண்டுதான் இஸ்லாமிய மக்களை வென்றெடுத்திருக்கிறார், மற்ற மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவ்வளவு இஸ்லாமிய மக்கள் இங்கே வருவதற்கு முக்கியமான காரணம் அவருடைய தியாகம், அவருடைய குணம், அவர் கொள்கையில் இருந்த பிடிப்பு. அவர்களிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் இல்லாமல் தன்னலமற்ற முறையில் பணியாற்றக்கூடிய அவருடைய தோழர்கள். இதன் காரணத்தினால் தான் இஸ்லாம் மலர்ந்ததே தவிர வாளால் வளரவில்லை. முகமது அவர்கள் வாளின் மூலமாக இஸ்லாத்தை பரப்பவில்லை என்று காந்தியடிகள் சொன்னதையும் நாம் வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. முகமது அவர்களுடைய உண்மையான வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் நிச்சயமாக முகமது அவர்களுடைய அறிவுரை, அவருடைய கொள்கை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் கொள்ளையடிக்கும்.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த திருக்குர்ஆனை முழுமையாக ஒருவன் படித்தால் நிச்சயமாக இந்த திருக்குர்ஆனுடைய உண்மை கருத்துக்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். தமிழகத்திலே மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்த சுஜாதாவை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் சொல்வார், அவர் எழுதியிருக்கிறார், இந்த திருக்குர்ஆன், இந்த இஸ்லாம் ரொம்ப மோசமானது என்று பார்க்கிறார்களே, அவருடைய உள்ளத்தில் தான் குறை இருக்கிறது. நான் திருக்குர்ஆனை முழுமையாக படித்திருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன், அதிலே எந்த விதமான குறைகளும் இல்லை, நல்ல கருத்துக்களே இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். திருக்குர்ஆனை படித்திருந்தால், அதை கொண்டு வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை பார்த்திருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு நடுநிலையாளனும் அவர்களுக்கு எதிராக சொல்ல மாட்டான், இந்த இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவான். முஹம்மது நபி அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இஸ்லாத்தை அந்த மக்களிடத்தில் எடுத்து சொன்ன போது, அவர்கள் சொன்ன அந்த கொள்கையை திருக்குர்ஆனின் மூலமாக அந்த மக்களிடத்தில் எடுத்து சொன்ன போது, அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை படித்தவர்கள், அந்த கொள்கையை படித்தவர்கள் அங்கே மனமாற்றத்திற்கு ஆளாகிறார்கள். அபூ ஜஹில், உத்பா, ஷைபா போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த திருக்குர்ஆன், இந்த திருக்குர்ஆனுடைய அறிவுரை, இந்த முஹம்மது சொல்லக்கூடிய இந்த அறிவுரை அந்த மக்களுடைய காதுகளில் கேட்க விடக்கூடாது. அப்படி கேட்டால் அவர்கள் மனம் மாறி விடுவார்கள், இந்த கொள்கையை விட்டு ஓடி போய் விடுவார்கள் என்று திருக்குர்ஆன் ஓதுவதை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தடுத்தார்கள், சத்தமிட்டு ஓதுவதை. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வகாலல்லதீன கஃபரு, காவிர்கள் சொல்கிறார்கள், திருக்குர்ஆன் ஓதப்பட்டால் வல்கௌ ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன், கூச்சலிடுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் இருந்து கொண்டு திருக்குர்ஆனை ஓதினார், சத்தமிட்டு ஓதினார். இதை பார்த்த அங்கிருந்த முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள், இவர் சத்தமிட்டு ஓதுவதின் காரணத்தினால் யஃப்கினு அபுனாஅனா வ நிசாஅனா, எங்களுடைய பெண் மக்கள் குழந்தைகள் எல்லாம் குழப்பத்திற்கு ஆளாகிறார்கள், அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு மனம் மாறுகிறார்கள், இந்த கொள்கையிலிருந்து ஓடி போகிறார்கள் என்று அங்கே குற்றம் சுமத்தி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஓதக்கூடாது, சத்தமிட்டு ஓதக்கூடாது என்று தடுத்த வரலாறை சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்கிறோம். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த திருக்குர்ஆன் உண்மையிலேயே படிக்கின்ற பொழுது எல்லாருடைய உள்ளங்களை மீண்டெடுக்கிறது. இன்று நீங்கள் பார்க்கிறீர்கள் எவ்வளவு கடுமையான முறையில் இஸ்லாத்தை விமர்சனம் செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது அவர்களை விமர்சனம் செய்கிறார்கள். இந்த விமர்சனங்கள் எல்லாம் வேறு மதங்களின் மீது சொல்லப்பட்டிருந்தால், வேறு மதங்களின் மீது அது இருந்திருக்குமானால் அந்த மதம் இல்லாமல் அழிந்தே போயிருக்கும். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அந்த கொள்கையின் மீது கடும் விமர்சனங்களை வைத்தார்கள். ஆனால் நிலைமை என்ன ஆனது? அறிவாளிகளாக உள்ள, புத்திசாலிகளாக உள்ள மனிதர்கள் உண்மையிலேயே முஹம்மது அவர்கள் அப்படித்தான் சொன்னாரா? திருக்குர்ஆன் அப்படித்தான் சொன்னதா? முஹம்மது அவர்களுடைய போதனைகள் இந்த தீவிரவாதத்தை போதித்ததா, பெண்ணடிமைத்தனத்தை போதித்ததா என்றெல்லாம் படிக்க போகிறார்கள். அங்கே படிக்க போகின்ற அந்த நேரத்தில் அவர்களுக்கு உண்மையான ஒரு விஷயம் அவருடைய உள்ளத்தில் ஈர்க்கப்படுகிறது. பெண்களுக்கு உரிமை வழங்காமல் இஸ்லாம் அடிமைத்தனத்தை படுத்தியதா என்று பார்க்கும்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை பார்க்கிறார். நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்ன அந்த உரிமைகளை பார்க்கிறார். நிச்சயமாக இதைவிட ஒரு சிறந்த உரிமை இந்த உலகத்தில் யாரும் கொடுத்ததில்லை. மாற்று மத சகோதரர்கள் டிவியினுடைய நிகழ்ச்சிகளை பேசுகிறார்கள், பெண்களுக்கு, குறிப்பாக இந்த பெண் சமுதாயத்திற்கு உரிமையை வழங்கியதில் முதலிடம் முஹம்மது அவர்கள் தான், இந்த இஸ்லாம் தான் என்று பேசும் அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய நடவடிக்கை அமைந்திருந்தது. இன்றைய காலத்தில் கூட அப்படி இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். அங்கே சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தந்தை எனக்கு தெரியாமல், என்னிடத்தில் அனுமதி பெறாமல் அவருடைய சொந்தக்காரருக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டார். இந்த திருமணம் செல்லுமா என்று கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது உன்னுடைய விருப்பத்தில் உட்பட்டது. நீ விரும்பினால் சேர்ந்து வாழலாம், நீ விரும்பினால் அந்த திருமணத்தை ரத்து செய்து விடலாம் என்று சொன்னார்கள்.
அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், அஸ்னஅத்து மா சனா அபி, என்னுடைய தந்தை செய்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய முன்னிலையிலே வந்து இந்த குறைபாடை, இந்த குற்றச்சாட்டை வைத்ததனுடைய முக்கியமான காரணம் என்ன? பெண்கள் திருமணம் விஷயத்தில் பெண்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை எல்லா மக்களும் தெரிய வேண்டும் என்பதற்காக எடுத்துச் சொன்னேன் என்ற செய்தியை நசாயி, அகமது போன்ற நூல்களில் நாம் பார்க்க முடிகிறது. பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லும் போது இந்த செய்தியை ஒருவன் படிக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே அவருடைய தந்தை அந்த பெண்ணுடைய உரிமை இல்லாமல், அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்திருந்தால் அந்த திருமணம் செல்லாது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். அன்றைய காலத்து பெண்மணி தைரியமாக சொல்கிறார்கள், பெண்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்குத்தான் இந்த வழக்கை கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். அதே போன்று இன்னொரு செய்தி புகாரியில் பார்க்கிறோம். ஹன்சா பின்த் ஹிதாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னுடைய தந்தை திருமணம் முடித்து வைத்து விட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்த நிகாஹா, அந்த பெண்மணியுடைய திருமணத்தை ரத்து செய்தார்கள், நிராகரித்து விட்டார்கள். ஏன்னா இந்த பெண்மணி விருப்பம் கண்டிப்பாக தேவை என்று. இப்படி ஏராளமான செய்திகளை படிக்கின்ற பொழுது, பெண்களுடைய உரிமைகளை படிக்கின்ற பொழுது எல்லாம் பொய் பேசுகிறார்கள். இந்த முகமதின் மீது அவதூறு சொல்லுகிறார்கள், இந்த இஸ்லாத்தின் மீது அவதூறு சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்துதான் இந்த 170 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இன்று இஸ்லாத்தின் பக்கம், இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கையின் பக்கம் வருகிறார்கள். அதனால் நாம் வருத்தப்பட போவதில்லை. முகமது அவர்களை பற்றி சொன்னாலோ, இஸ்லாத்தை பற்றி அவதூறு பேசினாலோ வருத்தப்பட போவதில்லை. அறிவாளிகள் விஞ்ஞான வளர்ச்சியில் இன்று இருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் இன்று இலகுவான முறையில் முகமது அவர்களுடைய அறிவுரை என்ன, அவருடைய சட்ட திட்டங்கள் என்ன, அனைத்தும் இணையதளங்களில் இருக்குது. படிக்க போகின்ற பொழுது ஏராளமானவர்கள் வருகிறார்கள். எந்த அளவுக்கு நடிகைகளாக இருந்தவர்களும் கூட அந்த நடிகை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார். ஆனால் அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இந்த பர்தா முறை எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது. நடிகையாக இருந்த ஒரு பெண்மணி, அரைகுறை ஆடைகளிலே நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகள், அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். எதை பார்த்து சொல்கிறார்கள்? இந்த பர்தா முறை இருக்கிறதே, இது பெண்ணுக்கு கண்ணியத்தை தருகிறது, பாதுகாப்பை தருகிறது, அதற்காக இஸ்லாத்திற்கு நான் வந்தேன் என்று சொன்ன நடிகைகளை நீங்கள் பார்க்க முடிகிறது. அப்போ இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய அந்த அறிவுரைகள் எல்லா மக்களுடைய உள்ளங்களை, எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, மோசமானவனாக இருந்தாலும் சரி, அவருடைய செய்திகளையும் அவர்கள் காட்டிய வழிமுறைகளையும் படிக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த கொள்கையின் பக்கம் வருவார். அது மட்டுமல்ல, மைக்கேல் ஹார்ட் அவர்கள் தி 100 என்ற அந்த புத்தகத்திலே 100 பெரும் தலைவர்களை பட்டியலிடுகிறார். அந்த பட்டியலிலே முதலாவதாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுக்கிறார். அதில் அவர் எழுதுகிறார், இவ்வளவு பெரும் தலைவர்கள், இந்த உலகத்தை புரட்டி போட்ட பெரும் தலைவர்களில் முகமது அவர்களை ஏன் நான் முதலில் கொடுக்கிறேன் என்று எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அதுல முக்கியமான காரணம், ஒரு தலைவர் ஆன்மீகத்திலேயும் அரசியலிலும் ஒன்றிணைந்து இவ்வளவு பெரிய மாற்றத்தை, அதுவும் இன்று வரையிலேயும் அவருடைய கொள்கை பொதுமக்களுக்கு மத்தியிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், இவர் காட்டிய மார்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆன்மீகவாதியாகவும் இருந்து அரசியல்வாதியாகவும் இருந்து இன்று வரையிலேயும் அந்த கொள்கை உயிருடன் இருக்கிறது என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான். அவருடைய கொள்கைகளையும் போதனைகளையும் படிக்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதனும் இந்த கொள்கையிலிருந்து விலகி போக மாட்டான். ஒரு ஆன்மீகவாதியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து பார்க்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளையும் பார்க்கட்டும். ஒரு நடுநிலைவாதி, ஒரு உண்மையாக சிந்திக்கக்கூடியவன் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பான். இங்க இருக்கக்கூடிய ஆன்மீகவாதி எப்படி நடக்கிறான், முகமது அவர்கள் ஆன்மீகவாதியாக இருந்தார்களே எப்படி நடந்தார்கள், இன்று இருக்கக்கூடிய எவ்வளவு எந்த சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதியும் எடுத்து பாருங்க. அவன் சொல்வது என்ன? மனிதர்களுக்கு இல்லாத ஆற்றல் எனக்கு இருக்கிறது, இந்த ஆற்றலின் மூலமாக உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் அறிந்து கொள்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் என்றெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் மனிதனுக்கு இல்லாத ஆற்றல்கள் எல்லாம் நிறைய இருப்பதாக
மக்களிடத்தில் சொல்லிதான் அந்த பக்கம் வர வைப்பான். தன்னுடைய கொள்கையின் பக்கம் வர வைப்பான், தன்னுடைய மதங்களின் பக்கம் வர வைப்பான். நபிகள் பெருமானார் அவர்கள், முகமது நபி அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவர், இறுதி தூதுவராக வந்தவர், இறைவனுடைய தூதுவர் என்று சொல்லிக் கொண்டவர். அவர் இந்த உலகத்தில் எப்படி சொன்னார்? பெரிய அதிகாரம் உண்டு, எல்லா விதமான சக்தியும் எனக்கு உண்டு என்று சொன்னாரா? ரொம்ப தெளிவாக சொன்னார். இறைவனுக்கு இருக்கக்கூடிய தன்மை மனிதர்களில் இந்த உலகத்தில் எவருக்கும் கிடையாது. லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, நானும் கிடையாது. என்னை எப்படி நீங்கள் சொல்ல வேண்டும்? கூலு அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லுங்கள். நீங்கள் எப்படி அல்லாஹ்வின் அடிமையோ அதே போன்று நானும் அடிமைதான். ரசூலுஹு, அவனுடைய தூதர் என்றும் சொல்லுங்கள். எப்படி நீங்க மனிதனா இருக்கிறீங்களோ அதே போன்றுதான் நானும் மனிதனாக இருக்கிறேன். எனக்கு அற்புதமான ஆற்றல்கள், உங்களுக்கு இல்லாத புதுமையான ஆற்றல்கள் இடத்திலே எதுவும் இல்லை என்று தெளிவாக அற்புதமான முறையில் அந்த மக்களிடத்தில் வெளிப்படுத்தினார்கள். நான் ஆன்மீகவாதி, இறைவனின் தூதர் என்பதனால எனக்கெல்லாம் நிறைய ஆற்றல்கள் என் கையில் இருக்கிறது. என்னிடத்திலே இறைவனிடத்தில் இருந்து பெற்ற அந்த ஆற்றல்களின் மூலமாக நிறைய அற்புதங்களை என்னால் செய்து காட்ட முடியும் என்று அவர்கள் சொல்லவில்லை. இந்த சொன்னனாலதான் அங்கு இருந்தவர்கள் எல்லாம் முகமது நபி அவர்களை பார்த்து கேட்டா, மாலி ஹாதர் ரசூல் யகுருனதா யம்சுன பில் அஸ்வாக், என்ன இந்த தூதர் கடை வீதியில் நடந்து போகிறார், சாப்பிடுகிறார் சாதாரணமாக, இவரெல்லாம் ஒரு இறை தூதரா என்று கேட்டார்கள். இப்படி கேட்ட உடனே எனக்கு அந்த அற்புதம் இருக்கு, இந்த அற்புதம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தை வைத்து ஏமாற்றி பிழைப்பு நடத்தல. நானும் உங்களை போன்று மனிதன்தான், எனக்கும் வசிக்கிறது. உங்களுக்கு எப்படி மறதி வருமோ அதே போன்று எனக்கும் மறதி உண்டு. உங்களுக்கு உணர்வு எப்படி இருக்குமோ அதே போன்று எனக்கும் உணர்வு உண்டு. நானும் சாதாரண மனிதன். உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் இறைவனுடைய வஹி, இறைவனுடைய செய்தி எனக்கு வருகிறது, உங்களுக்கு வரவில்லை. இது ஒன்றுதான். இதை நபிகள் பெருமானார் அவர்கள் பல இடங்களில் சொன்னார்கள். திருக்குர்ஆனுடைய வசனங்கள் பல விஷயங்களை எடுத்து சொல்லியும் சொன்னார். அன்று இருந்தவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய கொள்கைக்கு நான் வர வேண்டும் என்று சொன்னால் சில அற்புதங்களை நீ செய்து காட்டும் என்று சொன்னார்கள். இந்த பாலைவனத்திலே ஒரு நீரோற்றை நீ கொஞ்சம் ஓடச் செய்து பார்க்கலாம். தப்ஜூரனா மினல் அர்லி எம்புஆ, இந்த பூமியிலே ஒரு நீரோற்று வரட்டும். அப்படி இல்லை, அதுவும் முன்னால் செய்ய முடியாது என்று சொன்னால் ஒரு பேரித்தம்பலம் அல்லது திராட்சை ஒரு தோட்டத்தை உருவாக்கி காட்டும் பார்க்கலாம். அல்லது தங்கத்தினால் அல்லது வெள்ளியிலான ஒரு மாளிகையை ஏற்படுத்தி காட்டு பார்க்கலாம். அப்படி இல்லை, வானத்தில் இருந்து நீ போய் அங்கிருந்து ஒரு புத்தகத்தை நாங்கள் படிப்பதை போன்று நேரா எங்களுக்கு கொண்டு வந்து காட்டு, அல்லது மலக்குமார்களை எங்களுக்கு முன்னால் வந்து காட்டு. இது எதையாவது ஒன்றை செய்து காட்டும், உம்முடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு ஆன்மீகவாதி, பெரிய தலைவராக இருந்தவர், அவர்களிடத்தில் சவால் விடுகிறார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அற்புதத்தை உன்னால செய்ய முடியுமா? நாங்க இப்ப சொல்றோம், செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா, நபியே அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், நான் மனிதனாகவும் தூதராகவும் தானே இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது என்பதை அங்கே சொல்லுங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இதை படிக்கின்ற பொழுது ஆன்மீகத்தின் பெயரினால் ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, கடவுளின் அவதாரம் என்று சொல்லக்கூடியவர்கள், கடவுளின் சக்தி எனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஏமாற்றக்கூடியவர்களை பார்ப்பவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தன்னுடைய இறை தூதர் என்ற அந்த பதவியை வைத்துக் கொண்டு அவர் ஏமாற்றவில்லை, ஏமாற்றி எதையும் செய்யவும் இல்லை. தன்னை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக காட்டினார், ஒரு சாதாரண மனிதனாக நடந்தார், சாதாரண மனிதனுடைய சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அப்படியே நடந்தும் காட்டினார் என்று அவர் மீது நம்பிக்கை ஏற்படுகிறது. ஒரு சிறந்த தலைவர் என்று ஏற்றுக் கொள்கிறார், இந்த மாதிரி உண்மை பேசுபவர் என்று ஏற்றுக்கொள்கிறார். ஹெர்குலிஸ் மன்னர் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த போது முகமது நபி அவர்களை பற்றி கேட்பார். முகமது நபி எப்படிப்பட்டவர்? மனிதர்களிடத்திலே பொய் பேசுவாரா? மனிதர்களிடத்திலே பொய் சொல்லக்கூடிய பழக்கம் அவருக்கு இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது அங்கே அபூ சுஃபியான் அவர் சொல்லுவார், இல்லை, மனிதர்களிடத்திலே அவர் பொய் பேசி நாங்கள் பார்த்தது இல்லை, அவ்வளவு நல்ல மனிதர், அவர்கிட்ட பொய் என்பதை நாங்கள் பார்த்தது இல்லை என்று சொன்னவுடன் ஹெர்குலிஸ் மன்னர் திரும்ப சொல்லுவார், மனிதர்களிடத்திலேயே பொய் பேசுவதற்கு பயப்படக்கூடிய ஒருவர் படைத்த இறைவன் விஷயத்தில் பொய் பேசுவாரா? அந்த இறைவன் என்னை இறை தூதராக ஆக்கினான் என்று
பொய்யாக இருந்திருக்குமானால் அதை சொல்லுவாரா என்று கேட்டார். அப்ப உண்மையை தேடக்கூடியவர்கள் நபிகள் பெருமானார் அவர்களுடைய உண்மையாக நடக்கக்கூடிய அந்த கொள்கையையும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்பதை அவருடைய செயல்பாடுகளையும் பார்த்துதான் இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்கிறார்கள். அந்த கொள்கையின் பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் பொய் சொல்லி இந்த இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்ததில்லை. அவர்கள் அழைத்ததெல்லாம் உண்மையை சொல்லி அழைத்திருக்கிறார்கள். அதனால் தான் அந்த தூதர்கள் எல்லாம் அந்த நபியின் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் காட்டினார்கள். இந்த இஸ்லாத்துக்கு வா, உனக்கு பெரிய பதவியை தருகிறேன். இந்த இஸ்லாத்தின் பக்கம் உள்ளே வா, உனக்கு பல கோடி ரூபாய்கள் தருகிறேன். உனக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் என்று இந்த உலக ஆதாயத்தை அவர்கள் சொல்லவே இல்லை. அவங்க கூப்பிடும் போதெல்லாம் என்ன சொன்னார்கள்? இந்த கொள்கைக்கு நீ வந்தால் அடி வாங்குவாய், உதை வாங்குவாய், கொல்லப்படுவாய், இப்படி ரொம்ப கடுமையான கஷ்டங்களுக்குத்தான் நீ இங்கே வருகிறாய். நீ இறந்ததற்கு பிறகு இறைவனிடத்தில் தான் உனக்கு உயர்ந்த பதவி உண்டே தவிர இந்த உலகத்தில் நீ இந்த இஸ்லாத்துக்கு வந்ததினால் பெரும் பெரும் செல்வங்கள் உனக்கு கிடைக்காது என்று உண்மையை சொன்னார். அதனால் தான் கந்தக் போர்க்களத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழி தோண்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர்களை பார்க்கிறார்கள். அந்த குழி தோண்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர்கள் பசியிலையும் பட்டினியிலையும் உழண்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழுது விடுகிறார்கள். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த குழியை தோண்டி கொண்டு காலை நேரத்தில் குளிர் நேரத்தில் இப்படி இருக்கிறார்களே என்று அவர்கள் மனவேதனைப்படுகின்ற நேரத்தில் அந்த எதிரிகள் எல்லாம் வந்து கடுமையான முறையில் தாக்குவதற்கு கூட்டுப்படைகள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, யூதர்கள் வருகிறார், முஸ்லிம்கள் வருகிறார். அங்கு சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய அந்த கொள்கையை எதிர்த்து அந்த முஸ்லிம்களை அழிப்பதற்காக வருகின்ற போது அங்கு இருந்தவர்கள் பதில் சொன்னதாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அந்த மூமின்கள் வலம்மாரால் மூமினூனல் அஹ்ஸாப், மூமின்கள் அந்த கூட்டுப்படையை பார்த்த பொழுது காலு மா வஅதனல்லாஹு வரசூலா வஸதகல்லாஹு வரசூலா வமா ஸாதஹும் இல்லா ஈமானும் வ தஸ்லீமா. இது எங்களுடைய இறைவன் அந்த தூதர் வாக்களித்ததை தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் இறைவனும் இந்த தூதரும் உண்மையைத்தான் சொன்னார்கள். இப்படி எல்லாம் அடிக்க வருவான், யார் பெரும் கூட்டத்தினர்கள் கொல்ல வருகிறார்கள், அவர்களுடைய உயிரை எடுப்பதற்காக வருகிறார்கள். நேரா பார்க்கும் பொழுது கதி கலங்கி பயந்து நடுங்கி போகவில்லை. எவ்வளவு பதில் அழகா சொல்லுகிறார்கள். இந்த தூதர் சொன்னதுதானே, இறைவன் சொன்னதுதானே, இப்படியெல்லாம் நடக்கும் என்றுதான் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு இறைவன் அடுத்து சொல்கிறான், அவருடைய நம்பிக்கை அதிகரித்தது, கட்டுப்படும் தன்மையும் அதிகரித்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த முகமது அழைக்கிறார், அடி வாங்க வேண்டும் என்று அழைக்கிறார். அதை கண்கூடாக பார்க்கிறார்கள், கொல்லப்படுவதை பார்க்கிறார்கள். கொல்லப்பட்டதற்கு பிறகும் இந்த முகமதுக்கு நாங்க கட்டுப்படுவோம், இந்த முகமதுடைய சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம், இந்த கொள்கைக்காக எங்களுடைய உயிரை கொடுப்போம், நாங்கள் முன்வருவோம் என்று அத்தனை பேரும் வருகிறார்கள் என்றால் என்ன காரணம்? பொய் சொல்லி அவர் யாரையும் அழைத்ததில்லை, ஆதாயங்கள் கிடைக்கும் என்று சொல்லவில்லை, இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தை காட்டவில்லை. உண்மையாய் சொல்லி உண்மையான காரணத்தை சொல்லி அந்த மக்களை வென்றெடுத்த காரணத்தினால் அந்த மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் கடைசி காலம் வரையிலேயும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இத்தனை கோடி மக்கள் பின்பற்றுவதற்கு காரணம் அவர்களிடத்தில் இருந்த உண்மை, அவர்கள் உண்மையாக நடந்தது. அது மட்டுமல்ல, எத்தனையோ தலைவர்களை மனிதன் பார்க்கிறான். அந்த தலைவர்களிலேயே இந்த தலைவரை போன்று எளிமையான ஒரு தலைவரை இந்த உலக வரலாற்றில் யாரையும் பார்த்திருக்க முடியாது. 170 கோடிக்கு மேல் உள்ள மக்களின் ஒரு தலைவர், லட்சக்கணக்கான மக்கள் அன்றைய காலத்தில் இருந்தால் உயிரையும் கொடுப்பதற்கு இருந்த தலைவர். அந்த தலைவரிடத்திலே சிறிதளவு கருவம் இருந்ததா, ஆணவம் இருந்ததா, அடக்கும் என்ற ஒரு மோசமான தன்மை இருந்ததா? அந்த தோழர்களை அப்படி அரவணைக்கக்கூடிய அற்புதமான அழகான குணத்திலே அவர்கள் இருந்தார்கள். திருக்குர்ஆன் அழகா சொல்கிறது, இன்னகல் அலா ஹுலுக்கின் அலீம், நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர். அவர்களுடைய அந்த குணம், அவர்கள் நடந்த அவ்வளவு எளிமை, இது மக்களை சாறை சாறையாக ஈர்க்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் வருகின்ற பொழுது இருந்தவர்கள் முரடர்கள், மோசமானவர்கள், நாகரிகம் தெரியாதவர்கள்,
அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சந்தித்தார்கள். ஒருவர் வருகிறார், சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம், கழுத்திலே துண்டை போட்டு இறுக்கி வஜலபஹு ஜலபத்தன் ஷதீதா, கடுமையான முறையில் இருக்கிறார். கழுத்தில் எல்லாம் அப்படியே கோடுகள் பதிந்து விடுகிறது. ஓடிவிட்டு கேட்கிறார், உமக்கு இறைவன் கொடுத்ததிலிருந்து எதையாவது ஒன்றை கொடும் என்று கேட்கிறார். ஒரு தலைவரை, ஒரு சமுதாய தலைவரை ரோட்டிலே ஒருவன் இதே போன்று கழுத்திலே துண்டை போட்டு இழுத்து விடுவானே, ஆனால் அவன் உயிருடன் போக முடியுமா? இன்றைய காலத்தில் ஒரு தலைவரை நேரடியாக போய் எதிர்த்து கேள்வி கேட்டால் விட்டு விடுவார்களா? சாதாரண மையை தொழித்தாலே தூக்கி குண்டுகட்டாக அள்ளி கொண்டு போய் விடுகிறார்கள். ஆனால் அங்கே இந்த முகமது அவர்களை கழுத்திலே துண்டை போட்டு இறுக்கி பிச்சை கேட்கிறார். அவர் எதையாவது கொடும் என்று. திரும்பி பார்த்த முகமது அவர்கள் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. ஃபலஹிகன் நபி ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சிரித்தார்கள். இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள், பிச்சை கேட்கிறார். இதை கூட ஒரு நாகரிகமாக, ஒரு தன்மையாக கேட்க தெரியவில்லை என்று சிரித்தவர்கள் அவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கள் என்றுதான் சொன்னார், கோபப்படவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், நீ அல்லாஹ்வினுடைய அருளின் காரணத்தினால் அவரிடத்தில் மென்மையாக நடக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லி, நீ மட்டும் கடுமையாக அவரிடத்தில் நடந்திருந்தால் ஓடி போயிருப்பார்கள், எல்லாம் முரட்டு போயிரு. அல்லாஹ் உனக்கு அருள் செய்ததன் காரணத்தினால் அன்போடு பாசத்தோடு நீ நடக்கிறீர். கொஞ்சம் என்று நீ நினைத்திருந்தால் ஒருத்த உன்ட்ட வரமாட்டான். வந்தது காரணம் என்ன? இவ்வளவு கடுமையாக நம்ம நடக்கிறோம், இவ்வளவு மோசமாக நடந்தாலும் மற்றவர்களுக்கெல்லாம் கோபம் வருகிறது, அடிக்க போகிறார்கள். அங்கே அடிக்க போகின்ற நேரத்திலும் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அன்போடும் பாசத்தோடும் அந்த மனிதனுடைய உணர்வை புரிந்து கொண்டு அடிக்காமல் தடுக்கிறார். இது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பள்ளியாசலிலே ஒரு கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர் ஒட்டகத்திலிருந்து வந்து இறங்கி, நல்ல வெயிலாக இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல குளுகுளுன்னு குடிசை போட்டு வச்சிருக்கிறார் என்று உள்ளே போய் சிறுநீர் கழிக்கிறார். எங்கே? மஸ்ஜிதிலே, பள்ளியாசலின் உள்ளே போய் ஒரு கிராமப்புறத்தில் இருந்து வந்தவன் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அதை பார்த்த நபித்தோழர்கள் எல்லாம் ஓடி போய் அடிக்க போகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தாவு கொண்டாங்க, விட்டுருங்க அவரை, அடிக்காதீங்க, முழுமையா சிறுநீர் கழிக்கட்டும். சிறுநீர் கழித்ததற்கு பிறகு அந்த அடிக்க போன அந்த தோழர்களை, தவறே செய்யாத அந்த தோழர்களை, தண்ணீர் எடுத்துட்டு வா, அதுல போய் ஊத்து, அதுல தண்ணீர் ஊற்றி அதை தூய்மைப்படுத்தி என்று சொல்லிவிட்டு அவரை அழைத்து சொன்னார்கள், இந்த பள்ளியாசல், இந்த மஸ்ஜித் இதெல்லாம் இது போன்ற சிறுநீர் கழிப்பதற்கு உள்ள இடம் அல்ல. இறைவனை திக்ர் செய்வதற்கு, தொழுவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு உள்ளது, இது மாதிரி நடக்காது என்று சொல்லி அனுப்பினார். இதை படித்தார். இதை ஒரு மனிதன் பார்த்தான் என்றால் முகமது அவர்கள் கொடூரமானவரா, தீவிரவாதத்தை போதித்தவரா? அடித்திருந்தால் எவனும் கேள்வி கேட்க முடியாது. இந்த காலத்தில் வணக்க வழிபாடுகள் நடத்தக்கூடிய கோயில்களா இருக்கட்டும், மசூதிகளா இருக்கட்டும், இது போன்று எவனாவது இன்னொருத்தன் வந்து சிறுநீர் கழித்து விட்டால் அவன் உயிரோடு திரும்பி போயிட முடியுமா? ஒரு எச்சியை துப்பிட்டு போயிட முடியுமா? எவ்வளவு கொடூரமான முறையில் தாக்கப்படுவார்கள், எத்தனை பேர் தாக்கி இருக்கிறார்கள். முகமது அவர்களுடைய பள்ளியிலே உள்ளே போய் சிறுநீர் கழித்த போது அவனை கூட சிறுநீர் கழித்த இடத்திலே நீ சுத்தப்படுத்தி தண்ணீரை ஊற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. யாரு அடிக்க போனார்களோ அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், தப்பு செய்யாதவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த சிறுநீரை தூய்மைப்படுத்துங்கள், தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொல்லி அங்கே பாடம் நடத்துகிறார். அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. யார் அந்த சிறுநீர் கழிக்க வந்தாரே அவருடைய நிலை எப்படி இருக்கும்? இவ்வளவு இதா இருந்தாலும் கூட மற்றவங்க எல்லாம் அடிக்க வரக்கூடிய அந்த நேரத்தில் அன்போடு இவ்வளவு அழகான முறையில் பாடம் நடத்துகிறாரே என்று சொல்லும் போது நிச்சயமாக அந்த மக்களுடைய, அந்த மனிதனுடைய உள்ளம் வென்றெடுக்கப்படும். இப்படித்தான் இஸ்லாம் வென்றெடுத்து இத்தனை கோடி மக்கள் வந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய பாடம் சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் எடுத்து பாருங்கள். முஆவியத் இப்னுல் ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பற்றி சொல்லும் போது, அவர் தொழுது விட்டு இருக்கும் போது ஒரு ஆள் அல்ஹம்துலில்லாஹ்னு என்ன செஞ்சிட்டார், தும்மிடுறார். ஒரு எருஹமுக்குல்லா அப்படிங்கிறார். ரெண்டு பேர்களுக்கு மத்தியில தொழுகையில் இவர் இருக்கிறார், வெளியில யாரோ தும்மியதற்கு இவர் பதில் அளிக்கிறார்.
இப்படி வந்தவுடன் மக்கள் எல்லாம் கோவப்படுகிறார்கள். திரும்ப என்னன்னு கேட்கும்போது அமைதியாக்குறார், சும்மா இருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எல்லாருமே இப்படி நான் சொன்னதற்காக வேண்டி என்னை இவ்வளவு கடுமையாக பார்க்கிறார்கள், இப்படி சொல்லுகிறார்களே என்றவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கண்டிக்கல, என்னை அதட்டல, என் மோசமான வார்த்தையில் திட்டல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்பது அல்லாஹ்வை என்ன செய்யணும், ஓதுவதற்குள்ளது, திக்ர் செய்வதற்குள்ளது, மனித உரையாடல்களுக்கு உரியது அல்ல, எனவே இப்படி செய்யாதே என்று சொன்னார். அப்பதான் முஆவியா இப்னு ஹக்கம் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இவரை போன்று கற்றுக் கொடுக்கக்கூடிய, இவரை விட அழகாக கற்றுத்தரக்கூடிய ஒரு மனிதரையும் நான் பார்த்ததே இல்லை, அவ்வளவு அழகாக அற்புதமாக எனக்கு சொல்லி தந்தார் என்று முஆவியா இப்னு ஹக்கம் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியாமை காலத்திலே இருந்து ஏகத்துவ கொள்கையின் பக்கம் வந்த அந்த தோழர் சொல்லுகிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கடுமையாக ஒருவர் நடக்கின்ற நேரத்திலும் கூட இவ்வளவு மென்மையாக நடந்தவர் அடுத்தவரை கொல்ல சொல்லுவாரா? அப்ப கொல்ல சொல்லுகிறார், அடிக்கிறார் என்று சொன்னால் எங்கே தப்பு நடக்கிறது? எவன் அப்படி சொல்லுகிறான்? இந்த முகமது மீது யார் அவதூறு சொல்லுகிறார் என்று புரட்டி பார்க்கிறார். அப்பொழுது உண்மையை தெரிந்து கொள்கிறார், இந்த முகம்மதை போன்று மனித நேயம் மிக்கவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம், இந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார். முகமது அவர்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் தான் அவருடைய உள்ளத்தை அப்படியே புரட்டி எடுக்கிறது. நஜித் பகுதியில் இருந்து ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்திலே கைது செய்யப்பட்டு வருகிறார். கைது செய்யப்பட்டு பள்ளியாசல்லே கட்டப்படுகிறார். பள்ளியாசல்லே தொழுகை நடக்கிறது. தோழர்கள் வந்து செல்கிறார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள் அவர்களை பார்த்து, மா இந்த கயா சுமாமா, சுமாமாவே எப்படி இருக்கிறீர் என்று கேட்கிறார். அவர் தான் அந்த தலைவர் சுமாமாங்கிறவர். அப்ப அவர் அழகா சொன்னார், ரெண்டு கருத்தை சொல்லுகிறார். நீங்கள் என் மீது இரக்கம் காட்டுவீர்கள் என்று சொன்னால் நன்றி உள்ள மனிதனுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுகிறீர்கள். என்னை பழி தீர்க்குமாறு நீங்கள் என்னை கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய ஒரு உயிரை நீங்கள் கொண்டு விட்டீர்கள், உங்களை திருப்பி தாக்கக்கூடிய பிரச்சனை உருவாகும் என்பதை சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விடுகிறார். இரண்டாம் நாளும் இதே கேள்வியை தான் கேட்டாங்க, வேற ஒரு வார்த்தையும் கேட்கல. மா இந்த யா சுமாமா என்று மட்டும்தான் கேட்கிறார்கள், சுமாமாவை எப்படி இருக்கிறார்? அவர் அதே பதிலை சொல்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை அத்லிகு சுமாமா, சுமாமாவை நீங்கள் அவிழ்த்து விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. யார்? அவர் போகட்டும். 3 நாள் பார்த்து விட்டார். இஸ்லாத்தை பற்றியும் இந்த தலைவரை பற்றியும் இந்த தொண்டர்களை பற்றியும் பார்த்துட்டார். அவர் போகட்டும், அவர் ஊருக்கு போகட்டும். போனவர் நேரா ஊருக்கு போகல, தன்னுடைய பகுதிக்கு ஓடி போகல. அட்டா உட்டாண்டா பாரு, நல்லதா போச்சு, உயிர் தப்பிச்சோம் என்று ஓடல. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டையிலே குளித்து விட்டு அஷஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றார். ஓரிரை கொள்கை கலிமாவை, அந்த தாரக மந்திரத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு முன்னால், அந்த தோழர்களுக்கு முன்னால் சொல்கிறார். இஸ்லாத்தை ஏற்றன் என்று பிரகடனப்படுத்தினார். படித்துவிட்டு அழகாக 3 கருத்துக்களை இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து சொன்னார். நேற்று வரையிலேயும் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு ஊர் இருக்குமானால் அது மதீனாவாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று உலகத்திலேயே நான் விருப்பத்திற்குரிய ஒரு ஊராக இந்த மதீனாவை நான் நேசிக்கிறேன். அடுத்து சொன்னார், உலகத்திலேயே மோசமான ஒரு கொள்கை, ஒரு மார்க்கம், ஒரு மதம் இருக்குமானால் அது இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று சொல்லுகிறேன், உலகத்திலேயே எனக்கு விருப்பத்திற்குரிய, நேசத்திற்குரிய ஒரு மார்க்கம் இது இஸ்லாம் தான் என்று அங்கே பிரகடனப்படுத்தினார். அடுத்து சொன்னார், இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான ஒரு ஆள் அப்படின்னா முகமது அவர்களை தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த உலகத்திலேயே இன்று முகமது அவர்களை போன்று நேசத்திற்குரிய உலகத்தில் எவரும் இல்லை என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் பகுதியில் இருந்துதான் கோதுமைகள் முஸ்லிம்களுக்கு மக்காவுக்கு போகும். அப்ப பதில் சொன்னார், முகமது அவர்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கோதுமை வித்து கூட மக்காவுக்கு செல்லாது என்று பிரகடனப்படுத்தியதை புகாரியில் நாம் பார்க்கிறோம். என்ன செய்தார் சொல்லுங்கள்? வாளை வைத்து குத்த போகிறேன் என்று சொன்னாரா? நீ இஸ்லாத்துக்கு வரவில்லை என்றால் உன் கொல்லப்படுவேன் என்று மிரட்டினாரா? அல்லது இஸ்லாத்துக்கு வந்தால் உனக்கு பெரும் தலைவர் பதவியை நான் தருகிறேன் என்று சொன்னாரா? 3 நாள் இந்த சுமாமாவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செயல்முறை விளக்க பாடம் நடத்தினார்கள். அவர்களுடைய செயல், அந்த தோழர்களிடத்திலே நடந்து கொண்ட முறை
ஒவ்வொன்றையும் அவர் பார்க்கிறார். நானும் ஒரு தலைவர் தான், நான் எப்படி நடந்து கொண்டேன், இந்த முகமது எப்படி நடக்கிறார், என்னிடத்திலேயும் தொண்டர்கள் இருந்தார்கள், இங்கேயும் தொண்டர்கள் இருக்கிறார்கள், எப்படி நடக்கிறார்கள், இவருடைய கொள்கை எப்படி இருக்கிறது என்று நேரடியாக பார்த்தவர். அவருடைய உள்ளம் அப்படியே பறிகொடுக்கிறது. இஸ்லாத்தின் பக்கம் அவராக இங்கே வருகிறார். நபிகள் பெருமானார் அவர்களுடைய நடவடிக்கை, அவருடைய சொல் செயல் அனைத்தையும் ஒருவன் பார்த்து கொண்டு வருவானேயானால் நிச்சயமாக இந்த கொள்கையின் பக்கம் வருவான். சொல்லப்படுகிறது முகமது ரொம்ப மோசமான ஆளு, இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்புது, அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தீவிரவாதிகள் என்றெல்லாம் பொய்யான விஷயத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்தார்கள். ஆனால் உண்மையை இறைவன் அவ்வப்போது காட்டினான். இப்போ சமீபத்திலே நடந்த அந்த பெரும் வெள்ளத்திலே சொன்னார்களே, பாய்மார்கள் எல்லாம் எங்களுக்கு தாய்மார்களாக தெரிகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்ல வைக்கிறார். ஆனா உண்மை தன்மை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் அவர்களால்? இந்த முஸ்லிம்கள், இந்த முகமதை பின்பற்றியவர்கள் மனித நேயம் மிக்கவர்கள், இவர்களை மிஞ்சிய மனித நேயம் மிக்கவர்கள் உலகத்தில் இல்லை என்பதை அல்லாஹ் பிரகடனப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி மோசமானது 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 என்று எத்தனை நாள் மறைத்து வைப்பீர்கள்? ஒரு நாள் விழித்து சிதறும் போது உண்மை தெரிய போகிறது. சுமாமாவுக்கு தெரிந்தது, முகமதை பற்றி தவறாக சொல்லி இருந்தார்கள், இந்த இஸ்லாத்தை பற்றி தவறாக சொன்னார்கள், மதீனத்து மக்களை பற்றி தவறாக சொன்னார்கள். அவர் நேராக வந்து பார்த்த போதுதான் தெரிகிறது, இவ்வளவு அழகான மார்க்கமா, இவ்வளவு அழகான தலைவரா என்று அவர் நினைக்கிறார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அந்த தலைவர் மாதிரி அவ்வளவு எளிமையை இந்த உலகத்தில் யாரும் நடந்ததில்லை. ஒருவர் வருகிறார், நபிகள் பெருமானார் அவர் பள்ளிக்கு உள்ளே வருகிறார், ஒட்டகத்தை வெளியிலே கட்டிவிட்டு வந்து உள்ளே நுழைகிறார். ஐயுக்கும் முகமது என்று கேட்கிறார், உங்களிலே முகமது யார்? எல்லாரும் ரசூலுல்லாஹ் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவருக்கு யார் என்று அவரால் கண்டுபிடிக்க முடியல. இனி நீங்கள் இங்கே பார்த்தீர்களானால் ஒரு பிரதமரோ ஒரு முதலமைச்சரோ ஒரு மந்திரியோ ஒரு எம்எல்ஏ வருவாரேனால் இவர் தான் சொல்ல வேண்டியதில்லை. அங்க பார்க்க கொடையை பிடிச்சிட்டு இப்படி இப்படி நடந்து வரும்போது என்னன்னு கேட்டுக்கும் போதே இவர் தான் முக்கியமான ஆளு கண்டுபிடிச்சிடலாம். அல்லது சேர் போடும் போதே பார்க்கலாம், அவருக்கு மட்டும் பெரிய இவ்வளவு பெரிய குஷன்ல போட்டு வச்சிருப்பான், அவர் தான் முக்கியமான ஆள் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆடையில் தனி ஆடை இருந்ததில்லை, தனி இருக்கைகள் இருந்ததில்லை, தனி மரியாதைகள் என்று இருந்ததில்லை, எல்லாரையும் போன்று உட்கார்ந்து இருந்தார். அதனால் அவருக்கு என்ன செய்யவில்லை, தெரியாமல் எங்கே முகமது என்று கேட்டார். அந்தோ சாய்ந்து இருக்கிறாரே அவர் தான் முகமது. போய் நேரா போகிறார் முகமது அவர்களிடத்தில். போயிட்டு அவர் கேட்கிறார், இஸ்லாத்தை பற்றி சில கேள்விகள் நான் கேட்க வேண்டும். இன்னி சாயிலுக்க இன்னி முஷத்திதுன் அலைக்க பில் மசாலா, சில கேள்வி கேட்பேன், கேள்வியும் கடுமையா கேட்பேன், பதில் சொல்லணும். பீடிகை எப்படி போடுறார், முன்னுரை எப்படி சொல்கிறார்? ஒரு பெரும் தலைவரிடத்திலே போய் கேள்வி கேட்கவே உள்ள போறதே பெரிது. ஆனா உள்ள போய் கடுமையா கேட்பேன், கோபப்படக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய நாலு மிதிக்க மாட்டாரா? இங்க உள்ள முதலமைச்சர்கிட்ட போயிட முடியுமா? நீங்க ஒரு மந்திரிட்ட ஒரு எம்எல்ஏட்ட போய் யோ என்ன நடந்துட்டு இருக்குது, சில முக்கியமான கேள்வி எல்லாம் கேட்கணும், கோபமா தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்லி உட்கார்ந்து இருக்க முடியுமா? ஒரு வார்த்தை அவரிடம் பேசிட முடியுமா? முகமது அவர்களிடத்திலே இத்தனை கோடி மக்களுடைய தலைவரிடத்திலே கேட்கிறார், அழக சல் அம்மா பதாலக், உன் மனதில் தோன்றிய என்ன வேண்டுமானாலும் நீ கேள் என்று சொன்னார். கோபப்பட மாட்டேனா, ஆத்திரப்பட மாட்டேன், நீ எவ்வளவு கோபத்திலையும் நீ கேள்வி கேட்கலாம் என்று அழகான முறையில் அவரிடத்திலே சொல்ல, அவரும் கோபமாக பல கேள்விகளை கேட்க, நபிகள் பெருமானார் பொறுமையுடன் அவர்களுக்கு பதில் சொல்ல, கடைசியில் அவர் சொன்னார், அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு மட்டும் சொல்லல, நான் இந்த பகுதியில் நான் பொறுப்பாளர் லிமாம் இப்னு சாலபா என்னுடைய பெயர், நான் அந்த மக்களுக்கு உம்முடைய கொள்கையை சொல்லக்கூடிய தூதுவராக சென்று இந்த கொள்கையை அந்த மக்களிடத்தில் போய் எடுத்து சொல்வேன் என்று சொன்னதை சஹீஹுல் புகாரில் நாம் பார்க்கிறோம். எப்படி வந்தார்? உள்ள அடிக்குவதை போன்று கேட்க வந்தவர் சாதாரண மனிதனாக பார்க்கிறார். ஆத்திரமூற்ற மாதிரி கேள்வி கேட்பேன் என்று சொல்லும்போது சாதாரணமாக பேசுகிறார். எத்த தலைவர் இப்படி இருந்ததில்லையே, எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்றவுடன் அவருடைய உள்ளம் அப்படியே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஐக்கியமாகிறது. அதை கேட்டு 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 அந்த கொள்கையின் பக்கம் ஈர்க்கப்பட்டு அவர் மட்டுமல்லாமல் நானும் ஒரு 50 பேரை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். இப்படித்தான் இஸ்லாம் வந்ததை தவிர வாளை காட்டி வரவில்லை, மிரட்டி வரவில்லை. தீவிரவாதத்தை போதித்து இருக்குமானால் நிச்சயமாக அன்றோடு இஸ்லாம் அழிந்திருக்கும். மனித நேயத்தையும்
இந்த முகமது நபி அவர்களுடைய எளிமையான அந்த மக்களுடைய பார்வையையும் தான் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை கொண்டு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு செய்தியை நீங்கள் பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது ஒரு கபரை தாண்டி போகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை தாண்டி போறாங்க. அங்க போகின்ற நேரத்தில் ஒரு பெண்மணி அழுது கொண்டு இருக்கிறார். அழுது கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான அறிவுரை சொன்னாங்க, இத்தக்குல்லாஹ வஸ்பிரி, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையுடன் நீ இருந்து கொள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பெண்மணிக்கு சரியான கோபம் வந்து விட்டது. எனக்கு வந்த துன்பம் உனக்கு வந்திருக்கா? இலைக்க அண்ணி, தூரமா போய் இணை விட்டு. ஒரு நபித்தோழரை ஒரு பெண்மணி ஆத்திரத்துடன் கோபத்துடன் சொல்கிறார், போ அந்த பக்கம், எவ்வளவு கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் தெரியுமா என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை, கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, நேராக அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார். ஏன்னா இந்த மாதிரி சில நேரங்களில் வேதனைப்படக்கூடியவன் இந்த மாதிரி சில வார்த்தைகளை பேசுவான், இது மனிதனுடைய இயல்புதான் என்பதை விளங்கிக் கொண்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே என்ன செய்து விடுகிறார்கள், போயிட்டாங்க. போன உடனேயே அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுகிறது, நீ யாரை திட்டினாய் தெரியுமா, யாரை ஏசினாய் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி இப்படி பேசிட்டேன்னா அப்பதான் அந்த பெண்மணிக்கே தெரிகிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களா, அவர்களையே நான் பேசிவிட்டேன் என்று மன வருத்தப்பட்டு அங்கே போகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வீட்டுக்கு போய் நம்ம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று போகிறார். போகும்போது அந்த பெண்மணி சொல்கிறார், அந்த வீட்டின் வாசலிலே எந்த காவலாளியும் இருக்கவில்லை, ஒரு காவலாளியும் கிடையாது, சாதாரண ஒரு வீடாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வீடு இருந்தது. உள்ளே நான் சென்று, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் இறை தூதர் என்று எனக்கு தெரியாமல் நான் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று சொன்னார். சாதாரண மனிதனாக இருந்தால், மற்ற தலைவராக இருந்தால், அவரும் பொறுமையா இருந்தா என்ன சொல்லுவாங்க, ஓ அப்படி இருந்தா அப்படி பேசுவியா, கோபப்பட்டுருவியோ, போடான்னு சொல்லிடுவியோ அப்படின்னு கோபப்பட மாட்டாங்களா? நம்ம இடத்துக்கு வந்தாச்சுல, மன்னிப்பு கேட்க வந்துட்டார்ல, அப்ப நம்ம கை கேந்திரல்ல வந்துட்டாரே, நாலு திட்டுவோம் அப்படின்னா நம்ம நினைப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றியே கண்டுகொள்ள, அந்த பெண்மணி ஆத்திரப்பட்டதையும் கோபப்பட்டதையும் தூரமா போ என்று சொன்னதையும் கேட்காமல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்பொழுதும் அறிவுரை சொன்னார்கள், அஸ்ஸப்ரு இந்த சலமத்தில் ஊலா, பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கைகொள்வதுதான். உனக்கு புள்ள இறந்திருக்கலாம், உனக்கு யாராவது இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், அப்போ நீ சபருடன் இருப்பதைத்தான் இஸ்லாம் சபுர் என்று சொல்கிறது, பொறுமை என்று சொல்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு பொறுமையாக இருக்கிறேன்னா அது பொருள் அல்ல. கஷ்டம் வர்ற நேரத்தில் இறைவன் கொடுத்ததை பொருந்திக் கொள்ளணும், நீ அழுவக்கூடாது, சத்தம் போட்டு அழுவக்கூடாது, இது தவறு என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு போதனை செய்ததை நாம் புகாரியில் நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எப்படி நினைத்திருப்பார் பாருங்க. இவ்வளவு பெரிய தலைவரை நாம் எல்லாருக்கும் முன்னிலையிலே அவமானப்படுத்தி இருக்கிறோம், திட்டி இருக்கிறோம், மோசமாக நாம் பேசி இருக்கிறோம். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே காட்டிக் கொள்ளாமல் மார்க்க விஷயத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள் என்று சொல்லும் போது நபிகள் பெருமானார் அவர்கள் மீது வைத்திருந்த மரியாதை கூடுமா கூடாதா? இதை படிக்கக்கூடியவனுடைய உள்ளத்தில் என்ன நினைப்பான்? இவ்வளவு பொறுமையாக, இவ்வளவு தன்மையாக நடக்கக்கூடிய ஒரு தலைவரா, இப்படி யாரையாவது நாம் இன்று நாம் பார்த்திருக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்டதற்காக கன்னத்தில் அடித்த எத்தனை அமைச்சர்களை பார்க்கிறோம், ஏறி மிதித்தவர்களை பார்க்கிறோம். எவ்வளவு மோசமான மக்கள் இன்று தலைவர்களாக நாம் பார்க்கும் பொழுது, இவ்வளவு பெரிய தலைவராக, இறைவனின் தூதராக, ஆன்மீக தலைவராக இருந்த அவரை பார்த்து ஒரு பெண்மணி இவ்வளவு மோசமாக பேசி இருக்கிறது, அதை அவர் சாதாரணமாக எடுத்திருக்கிறாரே. அவர் திருந்த வேண்டும் என்பது மட்டும்தானே அவருடைய உள்ளத்தில் இருந்தது என்ற எண்ணம் படிக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருந்து இந்த இஸ்லாத்தின் பக்கம் வருவார். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அந்த எளிமையான நடந்து கொள்ளுதல், அடுத்தவர்களை அரவணைத்தல் தான் நிறைய மக்களை இந்த இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இதே போன்ற இன்னொரு சம்பவம் நடக்கிறது, சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், கடன் கொடுத்தவர் கேட்கிறார், யதகாலாஹு ஃபஅக்லல, கடனை திருப்பி கேட்கிறார், கடுமையான வார்த்தையில் கேட்கிறார். ஒரு கடனாளி கடன் வாங்கினார், சரியான நேரத்தில் கொடுக்கணும், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொடுக்கல. உடனே கோபப்படுகிறார். ஃபஹம்ம அஸ்ஹாபுஹு, அவருடைய தோழர்கள் அந்த கடுமையான வார்த்தையை பார்த்து, நடவடிக்கையை பார்த்து அடிக்க பாய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு அடிக்காதீங்க,
அடிப்பது சரியல்ல. இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலா, அங்க ஒரு உண்மையான ஒரு கருத்தை சொன்னார்கள். இது போன்று பாதிக்கக்கூடியவனுக்கு இது போன்ற வார்த்தைகளை சொல்வது அவனுக்குள்ள உரிமையில் உள்ளது. இப்படி சொல்லலாம். அவனை ஆத்திர நம்மள டயத்துக்கு கொடுத்திருக்கணும், நம்ம மறந்துட்டோம் என்று சொன்னால் நம்மீது அல்லவா குற்றம். எனவே அவரை நீங்க அடிக்காதீங்க என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவருக்குரிய அந்த வாங்கிய ஒட்டகம் அதே வயதுள்ளதை கொடுங்கண்டாங்க. நபித்தோழர்கள் ஒட்டகத்தை பார்க்கிறாங்க, அதை விட வயது கூடுதலான மதிப்பு கூடுதலான ஒட்டகம் இருக்கிறது என்று சொன்னவுடன் அதை கொடுங்கள் என்று சொன்னாங்க. இந்த மாதிரி கடனாளிகள் உங்களுக்கு கொடுத்தால் திருப்பி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாக கொடுப்பது அது சிறந்த பண்பாடு என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே சொன்னாங்க. இப்ப இந்த கடனாளி, இந்த கடன் கொடுத்த கடன்காரன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எப்படி தனியால வர்றான்? ஒரு பெருங்கூட்டமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு அடி, ஒரு மிதி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொடுத்திருந்தால், அந்த தோழர்கள் கொடுத்திருந்தால், அல்லது கொடுக்கிற மாதிரி நான் கொடு, நான் தடுக்கிற மாதிரி தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு நான் அடிக்காதீங்க என்று சொன்னாலும் யாராவது கேட்க முடியுமா? அந்த கடனாளி நம்ம இவ்வளவு மோசமா நினைக்கிறோம், இவ்வளவு பேர் இருக்கிறான், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இடத்தில் நம்ம தனியா தான் நிக்கிறோம், ஆனா அடிக்க கூடாது என்று சொன்னாங்களே, நியாயத்தை பேசினார்களே, தான் தலைவர் என்ற திமிராக நடக்கலையே, ஆணவமாக நடக்கலையே, எல்லா தோழர்களுக்கு முன்னையில கடன்காரன் கடனை ஆண்டா தரல அப்படின்னு கேட்டானே என்று கோபப்படலையே, ஆத்திரப்படவில்லையே, நியாயமாக நடந்தாரே என்று அவர் உள்ளத்தில் பதியுமா பதியாதா? இதை படிப்பவனுக்கு பதியுமா பதியாதா? ஒரு கடனாளி இடத்திலும் கூட ஒரு தலைவராக இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து அவர் நடந்து காட்டியிருக்கிறாரே, அழகான முறையில் அந்த கருத்தை அந்த மக்களுக்கு பதிய வைத்திருக்கிறாரே என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உள்ளத்தை பறிகொடுப்பவர்கள் தான் இந்த இஸ்லாத்துக்கு வருபவர்கள். இந்த முகமது அவர்கள் ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும் போது, அவர் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையையும் பார்க்கின்ற பொழுது இவ்வளவு மக்களிடத்தில் எளிமையாக நடந்தவரா, சாதாரணமாக நடந்தவரா, கோபப்படாமல் நடந்தவரா? இன்னொரு ஒரு சம்பவம் அல்லாஹ்வின் தூதரனுடைய காலத்தில் நடக்கிறது. சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். அவர்களிடத்தில் அலுபா என்ற ஒரு ஒட்டகம் இருந்தது. லா துஸ்பக், அது ஒருபோதும் தோத்து போனதே கிடையாது. ரொம்ப சூப்பரான ஒட்டகம். எந்த ஓட்டப்பந்தயம் வைத்தாலும் சரிதான், அதுதான் முந்தி போகும். ஒரு கட்டத்தில் ஓட்டப்பந்தயம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அது மாதிரி நடந்திருக்கிறாங்க. பல ஓட்டப்பந்தயங்களை வைத்திருக்கிறார்கள், அவர்களும் ஓடி இருக்கிறார்கள். இந்த ஓட்டப்பந்தயம் வைக்கின்ற பொழுது கிராமப்புறத்தில் இருந்து வந்த ஒருவருடைய ஒட்டகம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய ஒட்டகத்தை முந்தி விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் தோத்து போய் விடுகிறது. நபி தோழர்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை. ஒரு அபூபக்கருடைய ஒட்டகம் ஜெயித்திருந்தால், ஒரு உமருடைய ஒட்டகம் ஜெயித்திருந்தால், அல்லது உஸ்மானோ அலியினுடைய ஒட்டகம் ஜெயித்திருந்தால் கூட ஆறுதல் அடைந்திருப்பார்கள். எங்கிருந்தோ வந்தா ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்த ஒரு ஆளு, அவருடைய ஒட்டகம் என்னடா ஜெயிச்சிருச்சே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய ஒட்டகம் தோத்து போயிருச்சே, கவலை அடைகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன வாசகம் இந்த சமுதாய மக்கள், இந்த சமுதாய தலைவர்களுக்கு சொன்னது, உலகத்தில் உயரமாக செல்லக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அந்த ஒன்றை கீழே இறப்பது இறைவனுடைய விதியில் உள்ளது. நீ ரொம்ப வேலையே போயிட்டு எப்போதும் ஜெயிச்சுட்டா இல்ல, மேல உள்ள டக்கு நல்லா கீழே கொண்டு வருவான். என்னுடைய விதி, என்னுடைய ஒட்டகம் எப்போதுமே ஜெயித்துக் கொண்டிருக்காது, ஒரு கட்டத்தில் நல்லா கீழே இறக்கத்தான் செய்வான், நீ பொருந்தி கொள்ளத்தான் வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். இன்றைய தலைவரை பாருங்க, தோத்து போயிட்டாருன்னா எத்தனை கடையை இடிக்கிறான், எத்தனை பஸ்ஸை எரிக்கிறான். ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது, நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று சொல்லுகிறது. நடு ரோட்ல நின்று கொண்டு பெண்களாக இருக்கக்கூடிய ரவுடியை போன்று வயதான மூதாட்டிகளை கூட அடிக்கிறான். பஸ் ஓடக்கூடாது, நடக்கக்கூடாது. ஆனா அது தீர்ப்பு வழங்குறது கூட தமிழ்நாடு அல்ல, இன்னொரு ஒரு மாநிலத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. குற்றவாளி என்று ஒரு நீதிபதி வந்து என்ன தீர்ப்பு வழங்கி இருக்கிறார், அது எப்படி நீ குற்றவாளின்னு தீர்ப்பு வழங்கலாம் என்று சொல்லி அவரை கைது செய்தார்கள் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய பஸ் எல்லாமே, இது ஒரு கட்சிக்கார தலைவர் மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரர்களும் தங்களுடைய தலைவர்கள் தோத்து போனார்கள் என்றால், கைது செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் ஊரைய ரணகரணம் ஆக்கிடுறான். ஊர்ல பொதுமக்கள் நடவடிக்கையாமல் அத்தனை பொது சொத்துக்களையும் சூறையாடக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இதுதான் இன்றைய ஒரு மனிதனுடைய சாதாரண இன்றைய தலைவர்களுடைய நிலை.
ஆனால் இத்தனை கோடி மக்களுக்கு தலைவராக திகழக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் தோத்து போகிறது. அதை அங்கீகரிக்க வேண்டும். இறைவன் இப்படித்தான் செய்வான். ஆணவம் முடிச்சு ஆலய போறியா? எப்போதும் நான் தான் நினைக்கிறியா? கொட்டுவான் அல்லாஹ். ஒரு கட்டத்தில் நீ கீழே இறங்கணும். ஒரு கட்டத்தில் கீழ்நிலைக்கு நீ வரத்தான் செய்யணும். இதை படிப்படியாக கொள். என்னுடைய ஒட்டகத்தை போன்று உன்னுடைய ஒட்டகம் தோத்து போகும். எப்போது நீ வெற்றி அடைய மாட்டாய். பிரச்சனைகள் இவைகளில் நீ சந்திப்பாய் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி தந்தார்கள் பாருங்கள். அவ இதை நீங்கள் படிக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவ்வளவு எளிமையாக அழகான சத்திய கருத்துக்களை இந்த மக்களுக்கு மத்தியில் போதித்தார்கள் என்று தெரிகின்ற பொழுது நிச்சயமாக இந்த முகமது அவர்களுடைய கொள்கையின்பால் அவன் ஈர்க்கப்படுவான். தன்னுடைய உள்ளத்தை இந்த இஸ்லாத்திலே கொடுத்து இழந்து விடுவான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய ஒவ்வொரு நடைமுறையும் அதை பார்த்த ஒவ்வொருவரும் வருகிறார். எப்படியெல்லாம் இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கையின் பக்கம் இந்த சமுதாயத்தில் இருந்தவர்கள் ஈர்த்துக்கப்பட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்திலே அவர்கள் சொன்ன நடந்த எளிமையான ஒவ்வொன்று மட்டுமல்ல, அவங்களுடைய பொருளாதாரங்கள், அவர்கள் சேர்த்த சொத்துக்கள், அவர்கள் நடந்த நடைமுறைகள், இவைகளை எல்லாம் பார்த்தே நிறைய பேர்கள் இன்றும் இவ்வளவு ஒரு சிறந்த தலைவரா என்று சொல்லும் அளவுக்கு நடந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏழ்மை நிலையில் இருந்தவர்கள், கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தவர்கள், அதே போன்று தீண்டத்தகாதவர்கள் இருந்தவர்கள், அத்தனை பேர்களையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எடுத்துக்கொண்டார். அத்தனை பேர்களுக்குள்ள உணவுக்கும் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இன்று இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் பாருங்க. சாதாரண ஒரு கவுன்சிலரா இருக்கட்டும், அல்லது ஒரு கட்சி தலைவரா இருக்கட்டும், ஒரு மந்திரியா இருக்கட்டும், ஒரு முதலமைச்சரா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், அவருடைய சொத்து எவ்வளவு பாருங்க. அங்க கணக்கில் காட்டிய சொத்துக்களே கோடிக்கு மேல. ஆனா அந்த கட்சியின் தலைவனின் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தெருவோரத்தில் இன்னும் இருந்துட்டு இருக்கிறான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இன்னும் இருக்கிறான், வீடு இல்லாமல் இருக்கிறான். ஆனால் இன்று இருக்கக்கூடிய தலைவர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாளிகையில் ஏசி அறையின்குள்ளே எதுவுமே நடக்காம அத்தனையுமே அவங்களுடைய இருக்கக்கூடிய மிஷின்களின் மூலமாக, எந்திரத்தின் மூலமாக செய்து ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையில் இன்று இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள். நீங்க ஒரு சில தலைவர்களை பற்றி வரலாறை எடுத்து பார்த்தால், நாங்கள் அந்த கட்சியினுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கும் போது டீ குடிக்குவோம். எப்படி டீ? 1/2. இது கூட மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. 1/2 டீ, 50 பைசா டீ, 25 பைசா டீ இருக்கின்ற காலத்துல 25 பைசாவை கொடுத்து ஒரு டீயை 2ஆ போட்டு தாங்க, 2 பேரும் குடிச்சுக்கிறோம். இப்படி குடித்த தலைவர் இப்ப 2000 கோடிக்கு மேல அதிபதி. அவர் எங்க இருந்து பணம் வந்துச்சு? என்ன தொழில் செஞ்சாரு? எல்லாம் இந்த கட்சியை வைத்துக் கொண்டு பல கோடி ரூபாய்களை இன்று சேர்த்து வைத்தவர்கள் தான் இன்று தலைவர்கள். கோடிக்கு குறைஞ்சி ஒருத்தருக்கும் கிடையாது. எல்லாம் அவ்வளவு கோடிகள் இருக்கு. ஆனால் அங்க கட்சியின் தொண்டன் இன்று வரையிலும் இவனுக்காண்டி உயிரை கொடுக்கிறன்னு போறவன், தீ குளிக்கக்கூடியவன், ஆர்ப்பாட்டத்தில் இறங்குறவன், சாலை மறியல் இறங்கக்கூடிய அத்தனை பேர் அதே குடிசையில் தான் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பத்தி எண்ணி பார்த்தாங்களா? அவனுக்கு பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று அவங்களுடைய சொத்துக்கள் எதையாவது கொடுத்தார்களா? பத்திரிகையில, டிவியில பிளாஷ் ஆனா மட்டும்தான் பணம் போகும். எல்லாரும் கேள்வி வைப்பான, இல்லைன்னா யாருக்கும் கொடுக்கிறது. ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு வந்த ஏழை எளியவர்கள், 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு நபிகள் பெருமானார் அவர்கள் அவருடைய வீட்டின் பக்கத்திலே இருந்த மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு திண்ணையில் அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்தார். திண்ணை தோழர்கள், அஸ்ஹாபு சுஃபா, அஹ்லு சுஃபா என்று சொல்லப்படுகிறார் ஹதீஸிலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டால், யா அபாஹிர் இல்ஹக அஹ்ல சுஃபா, அபூ ஹுரைராவே அந்த திண்ணை தோழர்களை போய் கூப்பிட்டு வா, ஃபதூஹும் இலைய, என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்த அந்த பாலிலே அவர்கள் கொஞ்சத்தை சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கும் கொடுப்பார்கள். எப்படி நடத்தினார்கள் தெரியுமா? அந்த தொண்டர்களை எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் தெரியுமா? ஏழைதான், கஷ்டப்பட்டவன் தான், ஆனா உண்மையான இஸ்லாத்துக்கு வந்தவனுங்கிறதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவர்கள் கொடுத்த கண்ணியத்தை அந்த திண்ணை தோழர்களில் இருந்தவர் அவர் வாசகத்தை சொல்கிறார், அஹ்லு சுஃபா அல் யாஃபுல் இஸ்லாம். இந்த திண்ணை தோழர்கள் இஸ்லாத்தின் விருந்தாளிகள். இஸ்லாத்துக்கே நீங்க தாங்க விருந்தாளி.
இந்த ஏகத்துவ கொள்கையின் விருந்தாளிகள் நீங்கள் தான், வாருங்கள் என்று அமர வைத்து அவருக்கு அவ்வளவு மரியாதைகளையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அவன் உயிரை கொடுக்க மாட்டானா? இந்த தோழர் சொன்னார் எதையும் செய்ய ஒன்வர மாட்டானா? இவருடைய கொள்கையிலே இறுதி வரையிலும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டானா? இந்த தோழர் எல்லாரும் எளிமையா இருக்கணும், எல்லாரும் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் மூணு வலையிலையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு கொண்டு இருந்தாரேயானால் மரியாதை இருந்திருக்குமா? அவரும் கஷ்டப்பட்டார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே அன்பளிப்புகள் ஏதாவது வரும் என்று சொன்னால் அந்த தோழர்களோடு சேர்ந்து சாப்பிடுவார்களாம். தர்ம பொருள்கள் ஏதாவது வந்து விட்டால் அப்படியே மொத்தமாக அந்த திண்ணை தோழர்களுக்கு கொடுத்து விடுவார்களாம். ஏன்னா தர்மமான பொருள்கள் அவங்களுக்கு ஹலால் இல்லை, அதை அவர்கள் சாப்பிடக்கூடாது. மொத்தத்தையும் அங்கே அன்பளிப்பு என்று வந்தால் இருவர்களும் பகிர்ந்து கொண்டது. அப்ப அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது, இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருப்பார்கள், அப்படி பார்க்க முடியுமா? அந்த முகமது அவர்களுடைய வரலாறை எடுத்து பாருங்க. இறை தூதராக வருவதற்கு முன்னால் பெரும் கோடீஸ்வரர். அவங்களுடைய மனைவி கதீஜா நாயகி அவர்கள் செல்வ சீமாட்டி, பல கோடிகளுக்கு அதிபதி, சாதாரண ஆள் அல்ல. மக்காவில் மொத்த சொத்தில் பாதி அவர்கள்ட்ட தான் இருந்துச்சு. அவ்வளவு சொத்துகளுக்கு அதிபதியாக இருந்த கதீஜா நாயகி அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் யாருக்கு போனுச்சு? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் வச்சிருந்தாங்க. ஆனால் வந்த பணத்தை எல்லாம் அவங்களே எடுத்து சாப்பிட்டாங்களா? கதீஜா நாயகி அவர்களே சொல்லுகிறார்கள், முதல் வகையை கேட்டுவிட்டு அவர்கள் இந்த மக்களிடத்திலே வந்து தன்னுடைய மனைவியிடத்திலே வந்து ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று பயந்த போது எனக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்று கேட்ட போது அவங்க பதில் சொன்னாங்க, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் தஆலா உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன்? உங்கள்ட்ட இருக்கிற அற்புதமான தன்மை. இன்னக தஸிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல, சொந்தக்காரருடன் இணங்கி வாழ்கிறீர்கள், கஷ்டப்படுபவருடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறீர்கள், சத்திய போராட்டங்கள் ஈடுபடுபவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். எப்படி அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்துவார்? எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொத்துக்கள் எல்லாம் எங்கே போனது? கஷ்டப்படுபவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது, இல்லாதவனுக்கு வாரி வாரி கொடுத்தது. எப்படி ஒரு தலைவர் இருக்காரா? இந்திய தலைவர்கள் இருப்பவர் பல கோடீஸ்வரனாக வந்து பிச்சைக்காரனை போன ஒரு தலைவரை காட்ட முடியுமா? பிச்சைக்காரன் தான் கோடீஸ்வரனா மாறி இருக்கிறான். கோடீஸ்வரனாக இருந்து பிச்சைக்காரனை எவனும் போனது இல்லை, அது மக்களுக்கு கொடுத்து போனது இல்லை. ஒரு சிலர்கள் குறைந்து போயிருப்பான், தேர்தல் செலவுக்காக வேண்டி குவார்ட்டரும் பிரியாணியும் வாங்கி கொடுத்து ஏமாந்து போயிருப்பானே தவிர மக்களுக்காக பணத்தை கொடுத்து ஏழையா போனவன் இல்லை. முகமது நபி அவர்கள் கோடி கோடியாக வைத்திருந்தும் அத்தனை பணம் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டு அவங்களுடைய இறுதி காலத்துல 3 நாட்கள் தொடர்ந்து அவங்களால சாப்பிட முடியும். 3 நாட்கள் தொடர்ந்து வயிறார சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மிருதுவான ரொட்டியை சாப்பிட்டதில்லை, நல்ல கறியை அவர்கள் சாப்பிட்டதில்லை. அவர்களுடைய வீடுகளிலே பார்க்கின்ற பொழுது எளிமை எளிமை இந்த உலக வரலாற்றில் யாரிடத்திலையும் இருந்ததில்லை. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை புகாரில் நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் என்னுடைய சின்னம்மா மைமூனா அவர்களுடைய வீட்டிலே நான் தங்குவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருப்பாங்க, அவங்க கணவர் என்ற அடிப்படையில். நான் உறங்குவோம் எப்படி? ஒரு தலையணை இந்த பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தலையில வைத்து அந்த பக்கம் காலை நீட்டிக் கொள்வார்கள். அதன் எதிர்ப்புறத்திலே அவங்களுடைய மனைவி மைமூனா இந்த பக்கம் காலை வைத்து நீட்டிக் கொள்வார்கள். நடுவில் நான் தலையை வைத்து படுத்துக் கொள்வேன். எளிமையை பாருங்கள். ஒரு தலைவராக திகழ்ந்த இத்தனை கோடி மக்களுக்கு ஒரு தலைவர், அவங்களுடைய வீட்டில் ஒரு 3 தலையணை இல்லை, 2 தலையணை கூட இல்லை, ஒரு தலையணையில் 3 பேர்கள் படுத்திருக்கிறார்கள். இது வரலாற்றில் எங்க நீங்க பார்த்திருக்கீங்க? இவ்வளவு எளிமை சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு மெத்தையை நாங்கள் தயார் செய்து தருகிறோம், உங்களுக்கு நல்ல பாயை தருகிறோம், உங்க முதுகிலெல்லாம் இப்படி கோடு கோடாக பதிந்திருக்கிறதே என்றெல்லாம் தோழர்கள் வந்து கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், மறுமை நமக்கு, இந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கு, காபிர்களுக்கு இந்த உலகம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் ஆகிரத்தை எதிர்பார்க்கக்கூடியவன், அங்கே நன்மையை எதிர்பார்க்கக்கூடியவன், எனக்கு தேவையில்லை என்று மறுத்தான். அவருடைய வீட்டை பாருங்கள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை பாருங்கள். ஒரு தலைவராக இருந்து ஒரு 2 தலையணை அவரால் வாங்க முடியவில்லையா?
ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயை வாங்க முடியவில்லையா? 3 வேளைக்கு சாப்பிட முடியவில்லையா? கேட்டிருந்தால் இந்த ஆன்மீகத்தின் பெயரினால் நீங்க கொடுத்தா தான் இறைவனை நெருங்க முடியும் என்று சொன்னால் கோடி கோடியாக அங்கே கொட்டப்பட்டு பெரிய கோடீஸ்வரனாக என்று வாழ்ந்திருக்க முடியும். ஏமாத்த விரும்பல அல்லாஹ்வின் தூதர் அவர். தான் என்ன சொன்னேனோ அதன்படிதான் நடக்கணும், எளிமையாக நடக்க வேண்டும். பசியும் பட்டினியுடன் தான் இந்த உலகத்தில் இருக்கும் போது இறைவனுடைய திருப்தியை பெற முடியும். கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த கஷ்டத்தினுடைய கூலியை அல்லாஹ் தருவான் என்றெல்லாம் மக்களுக்கு போதித்து விட்டு அடுத்தவருடைய பணத்தை நம்ம நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு அவன் மட்டும் பசியிலையும் பட்டினியும் கிடப்பது ஒரு தலைவனுடைய செயலாக இருக்குமா என்பதை அல்லாஹ்வின் தூதரவர்கள் எண்ணி பார்த்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது உள்ளம் அப்படியே ஈர்க்கப்படுகிறது. இப்படி ஒரு எளிமையான ஒரு தலைவர் இந்த உலக வரலாற்றில் இருந்ததில்லை. அது மட்டுமல்ல, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அடிப்படை விதியை இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. ஒருத்தன் கூட என்ன செய்ய மாட்டான், தேர்தலில் நிற்கவே மாட்டான். மா தரக்குனாஹு சதகா, நாம் எதை விட்டு சென்றோமோ அவை அனைத்தும் தர்மமாகும். என்னுடைய சொத்துக்களுக்கு யாரும் வாரிசாக முடியாது. யாரெல்லாம் எம்எல்ஏ பதவிக்கு வர்றப்பா வா, எம்பி ஆவறியா வா, முதலமைச்சர் ஆவறியா வா, பிரதமர் ஆவறியா வா, நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் எல்லாம் அரசு நிதியில போயிடும், ஒரு காசு உனக்கும் கிடையாது உன் குடும்பத்துக்கும் கிடையாதுன்னு சொல்லுங்க. இது உண்மையா நடைமுறைப்படுத்துங்க. யாராவது வருவாங்களா? 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் செலவழிக்கிறான்னு சொன்னா 50 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுவதற்கு தான் செலவழிக்கிறான். சும்மா உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறான்னா 500 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு வந்து எல்லாம் சேவை செய்யறதுக்காண்டி வர்றானா? இந்த 50 ரூபாயை 5000 ரூபாயை என்ன கறக்கணும், என்ன 5 கோடியே 500 கோடியா கறக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒவ்வொருத்தரும் உள்ள போகிறான். இந்த எண்ணம் வரக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபிமார்களாக இருந்த இந்த சமுதாய மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்ன யாருடைய சொத்துக்கும் யாரும் வாரிசு தர முடியாது. அப்படி அரைகுறையாக ஏதாவது இருக்குமானால் அது பொது நிதியில் சேர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் வலிமையாக ஆழமாக அவர்கள் சொல்லி சென்றார்கள். அறியாமை பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். அவருடைய சொந்த பந்தங்கள் வந்து கேட்டாங்க. அபூபக்கர் ரொம்ப தெளிவாக சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் இருந்த நடைமுறையை ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், மாற்ற மாட்டேன். அவர்கள் விட்டு சென்றது தர்மமாகும், யாரும் வாரிசாக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு பைசா உங்களுக்கு கிடையாது என்றார். புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். உமருடைய ஆட்சி காலத்திலும் கேட்கப்பட்டது. அபூபக்கர் சொன்ன அதே பதிலை நபிமார்கள் விட்டு சென்றதுல ஒரே ஒரு சின்ன நிலம் இருந்தது, அதை கொடுங்க கேட்டா முடியாது, தர முடியாது, அல்லாஹ்வின் தூதர் சொன்னது என்று அங்கே நடைமுறைப்படுத்தி காட்டினார். ஒரு தலைவர் இது மாதிரி இருந்திருப்பாரா? எத்தனை கோடியை சொன்னார். அவரை விட்டு சென்றது முரட்டுத்தனமான ஒரு துணி, ஒரு கோவேரி கழுதை, இது ஒரு சின்ன ஒரு நிலம். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய சொத்தாக விட்டு சென்றது. அதுவும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் கிடையாது என்று சொல்லிட்டு போனார். அப்ப இந்த மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில மக்களுடன் எளிமையுடன் பழகியதும், உலக ஆசை எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தில் நடந்து காட்டியதும், மக்கள் அப்படி நடக்க வேண்டும் என்று போதனை செய்து அதை போன்று சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அன்றைய காலத்தில் நடந்ததினால்தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவர்கள் இன்று கோடி கோடியாக போகிறார்கள். நிச்சயமாக ஒரு காலத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த மார்க்கம் உலகத்தை ஆளத்தான் போகிறது. அது ஒன்றைய நிலைமையை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். உண்மை நிலையை பொதுமக்கள் அனைவர்களும் விளங்கி இந்த கொள்கையின் பக்கம் வருவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக அந்த உண்மையான கொள்கையிலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.